Good evening. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, Good sir. evening, sir. நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஹோம்ஒர்க் அனுப்பினேன் தானே. ஏன்னு எனக்கு எல்லாரும் செய்துட்டீங்களா ஹோம்ஒர்க்? எல்லாரும் செய்துட்டீங்க. ஓகே, குட். அப்ப அந்த ஹோம்ஒர்க் முதல் ஃபியூ கொஸ்டின்ஸ் செய்துட்டு அடுத்த டாபிக்கு போவோம். ஓகே, இதுல இந்த கொஸ்டின்ஸ் தான் நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன். இதுல முதல் ரெண்டையும் இதுல ஒரு 2 கொஸ்டின்ஸையும் செய்துட்டு நாங்க இன்னைக்கு ஒருங்கமை சமன்பாடுகளை பற்றி படிப்போம். இப்ப முதலாவது உதாரணத்துல நீங்க செய்திட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? இதுக்கு முதலாவதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 6. அப்ப முதலாவது உதாரணம் ஒரு தந்தை ரூபாய் 270 தனது பிள்ளைகளுக்கு சமமாக பகிர்ந்தார். அப்ப 270 ரூபாய் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து அளிக்கிறார். அப்பொழுது ஒருவர் பெற்ற பணம் 45 ரூபாய். சரியா? 45 ரூபாய் ஒருவருக்கு கிடைக்கிறது. எல்லாமாக இருந்தது 270 ரூபாய். கேள்வி அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கையை எக்ஸ் என கொண்டு ஒரு சமன்பாட்டை உருவாக்குக. சமன்பாட்டை தீர்த்து அவரது பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப எல்லாமா அவரிடம் இருந்த பணம் 270 ரூபாய். அவர் ஒரு பிள்ளைக்கு கொடுத்த பணம் 45 ரூபாய். அப்ப அவர்களுக்கு இருந்த பிள்ளைகளின் எண்ணிக்கை எக்ஸ் என்று எடுத்தீங்கன்னா அவர் ஒரு பிள்ளைக்கு கொடுத்த கணக்கு 45 ரூபாய். ஆகவே 270 அவரிடம் இருந்த பிள்ளைகள் எக்ஸால வகுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு கொடுத்த பணம் கிடைக்கும் இல்லையா? ஆகவே ஒரு பிள்ளைக்கு கொடுத்த பணம் 270 கீழ் எக்ஸ், அது 45 ரூபாய். இதுதான் சமன்பாடு. ஆகவே 45 எக்ஸ் சமன்பாட்டுக்கு அங்கால இருக்கு. 45 எக்ஸையும் பெருக்குனா 45 எக்ஸ் 270 ரூபாய். ஆகவே எக்ஸ் 270 கீழ் 45 6. சரியா? 6 பிள்ளை. இரண்டாவது உதாரணம் 3/5 என்னும் பின்னத்தில் பகுதியிலும் தொகுதியிலும் ஒரே எண்ணை கூட்டுவதன் மூலம் பெறப்படும் பின்னம் 8/10 ஆகும். ஆகவே கூட்டிய எண் என்ன? அப்ப இதுல கொடுக்கிறது 3/5. 3/5 என்ற பின்னத்தை 2 பக்கத்திலே பகுதியிலேயும் தொகுதியிலேயும் நீங்க ஒரே எண்ணை கூட்டும் பொழுது கிடைக்கப்படும் பின்னம் 8/10. அப்ப நாங்க எங்களுக்கு தெரியாதது எங்களுக்கு தெரிய வேண்டியது எந்த எண்ணாய் நாங்க கூட்டுறோம் என்று. அப்ப தொகுதியிலேயும் பகுதியிலேயும் கூட்டுற எண் 1. ஒரே எண்ணைத்தான் கூட்டுறோம். ஆகவே தொகுதியில 3 கூட்டுற எண் எங்களுக்கு தெரியாது, எக்ஸ் என்று எடுப்போம். பகுதியிலேயும் அதே எக்ஸால கூட்டுறோம். அப்படி கூட்டி வார பின்னம் 8/10. இத சுருக்குனீங்கன்னா என்ன விட? அதுதான் கேள்வி. சுருக்கி அந்த எக்ஸவல் காணணும். அதாவது தொகுதியிலேயும் பகுதியிலேயும் நீங்க கூட்டின எண்ணின் பெருமானம் என்ன? அப்ப இந்த 3 சக எக்ஸ இதுல இருக்கிற பகுதி சமன்பாட்டுக்கு இருக்கிற பகுதி என்னால பெருக்குனா 10 தர 3 சக எக்ஸ் சமன் இந்த பகுதிய இந்த தொகுதியால பெருக்குனா 8 தர 5 சக எக்ஸ். இத சுருக்கணும்டா 30 சக 10 எக்ஸ் சமன் 40
சக 8x 8x சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் கொண்டு வந்தீங்களா அது 10x மறை 8x சமன் 30 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனீங்கன்னா மறை 30. ஆகவே 2x சமன் 10x நீங்க கூட்டுற எண் வந்து 5. விளங்கிச்சா? இப்படித்தான் நாங்க சமன்பாட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு தெரியாத ஒரு காரணியை கண்டுபிடிக்கலாம். விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சா இது உதாரணம்? ஓகே. 4 x ஆக 1 சமன் 3 x மறை 2. அதுதான் கேள்வி. நாங்க காண வேண்டியது எக்ஸின் பெருமானம் என்ன. இந்த பகுதிய மேலே சமன்பாட்டு இருக்கிற தொகுதியால பெருக்கி இந்த தொகுதிய சமன்பாட்டுக்கு அங்கால இருக்கிற பகுதி என்னால பெருக்கலாம். ஆகவே 4 தர x மறை 2 சமன் 3 தர x ஆக 1. இத சுருக்குனா 4x மறை 8 சமன் 3x
4y சமன் 220. இது விளங்கிச்சா உங்களுக்கு? விளங்கிச்சா? ரைட். அப்ப இதை நாங்க மூன்றாவது சமன்பாடுன்னு எடுப்போம். அதாவது இது முதலாவது சமன்பாட்டுக்கு சமன், ஆனா நாங்க 2ஆல பெருக்கி இருக்கோம். இப்ப சொல்லுங்க, 2வது சமன்பாட்டுல இருக்கிற எக்ஸின் குணகமும் 3வது சமன்பாட்டுல இருக்கிற எக்ஸின் குணகமும் சமனா? ஆமா சார். ஆமாங்க சார். அப்ப 2லயும் இருக்கிற எக்ஸின் குணகம் சமன். அப்ப 1ல இருந்து 1 இல்லாமக்கணும்டா நாங்க 3ல இருந்து 3வது சமன்பாட்டுல இருந்து 2வது சமன்பாட்டை கழிக்கலாம். அப்ப 3வது சமன்பாட்டுல இருந்து 2வது சமன்பாட்டை கழித்தா என்ன விட? இங்க 2x, இங்க 2x. அப்ப 2x மறை 2x 0. இங்க 4y, இங்க 3y. அப்ப 4y மறை 3y எவ்வளவு? y சமன். இங்க 220, இங்க 190. 220ல இருந்து 190 கழிச்சா எவ்வளவு? 30. இப்ப எங்களுக்கு y-ன் பரிமாணம் கிடைச்சிடுது. y-ன் பரிமாணம் கிடைச்சா உங்களுக்கு 2 சமன்பாடு மேலே இருக்கு. அந்த ஏதாவது ஒரு சமன்பாட்டுல y-க்கு பதிலா 30 பிரதிடுங்க. சரியா? y-க்கு பதிலா 30 நீங்க ஏதாவது ஒரு சமன்பாட்டுல பிரதிடலாம். இப்ப நீங்க y சமன் 30 முதலாவது சமன்பாட்டுல பிரதிட்டீங்கன்னா x சக 2 தர y-க்கு பதிலா என்ன போடுவீங்க? 30 சமன் 110. ஆகவே x சமன் 110 மறை 60. ஆகவே x சமன் 50. இதை வச்சு சொல்லலாம். இப்ப சொல்லுங்க, x வந்து யாரு வைத்திருந்த பணத்தின் தொகை? கமலாவா மாலாவா? கமலா. ஆகவே கமலா வைத்திருந்த தொகை 50 ரூபாய். மாலா வந்து எக்ஸா வையா? வை. மாலா வைத்திருந்த தொகை 30 ரூபாய். இப்ப இதை நீங்க இதுல உண்மையா பிரதிட்டு காணலாம். சரியா? நாங்க விட சரியா கண்டிருக்கிறோமாண்டு. இப்ப இதன் 2வது சென்டென்ஸ் என்ன? கமலாவிடம் உள்ள பணம் 50 ரூபாய். மாலாவிடம் உள்ள பணத்தின் 2 மடங்கு. மாலாவிடம் இருந்தது 30, 2 மடங்கு எவ்வளவு? 60. இந்த 50ஐயும் 60ஐயும் கூட்டுனா விடை 110. அதுதான் இதுல கொடுத்திருக்கிறது. சரியா? இப்படியான கேள்விகளுக்கு நாங்க விடைய காண்றதுக்கு தான் ஒருங்கமை சமன்பாடுகளை யூஸ் பண்ணுவோம். அதாவது 2 காரணிகள் எங்களுக்கு தெரியாம இருந்தா அந்த காரணிகளுக்கு அந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கிற உதாரணத்தை வைத்து 2 சமன்பாடுகளை உருவாக்கி அந்த 2 சமன்பாட்டிலையும் ஒரு காரணியை இல்லாமக்கிறதுக்கு ஒரு சமன்பாட்டை பெருக்கியோ பிரித்தோ ஒரே குணகத்தை ஏற்படுத்தி பேர்ந்து ஒரு காரணியை இல்லாமக்கி மற்ற காரணியின் பெருமானத்தை காணும். சரியா? விளங்கிச்சாது? ஓகே, உங்களுக்கு அது விளங்கிச்சேன்டா இந்த உதாரணத்தை இப்ப எனக்கு செய்து காட்டுங்க. நீங்க இந்த உதாரணம் தான் இதில் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இதை செய்து காட்டுங்க. இந்த உதாரணத்தை உங்களுக்கு இதை தீர்த்து காட்டுங்க. இந்த உதாரணம் 2m சக 3n சமன் 13. 2m சக 3n சமன் 13. மற்றது 3m சமன் 5n சமன் 21. அப்ப நீங்க முதலாவதுக்கு நீங்க இப்படித்தான் காட்டணும். முதலாவது சமன்பாட்டுக்கு நேரா ஒரு நேர்கோடு போட்டு ஒன்றை போட்டு வட்டத்தை போடுங்க. அதாவது முதலாவது சமன்பாடு.
ரெண்டாவது வந்து இதுக்கு நேரா ஒரு நேர்கோட்டை போட்டு ரெண்டு போட்டு ஒரு வட்டம் போடணும். அப்ப அது முதலாவது, இது ரெண்டாவது சமன்பாடு. அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் சொல்லுங்க, ரெண்டு சமன்பாட்டிலையும் எம்மின் குணகம் என்ன? சமனா? ரெண்டு சமன்பாட்டிலையும் எம்மின் குணகம் சமனா? இல்ல சார். இல்ல. இல்ல சார். எண்ணின் குணகம் சமனா? எண் இல்ல சார். இல்ல. அப்ப என்ன செய்யணும்? எம் சார், அல்லாட்டி அப்போ ரெண்டு எண்ணின் குணகத்தை சமன்படுத்தணும் முதல். சரியா? எம் அல்லாட்டி எண்ணின் குணகத்தை நாங்க சமன்படுத்தணும். எப்படி? எம் ஆருக்கு சமப்படுத்தலாம் சார். விலங்குல எம் ஆருக்கு சமப்படுத்தலாம். ஆர். அப்ப என்ன செய்யணும் நீங்க? முதல் சமன்பாட்டை மூணாவது பெருக்கணும். முதலாவது சமன்பாட்டை மூணால பெருக்கணும். சேர்ந்து ரெண்டாவது சமன்பாட்டை ரெண்டால பெருக்கணும். எஸ். ரெண்டாவது சமன்பாட்டை ரெண்டாவது பெருக்கணும். ஓகே. ரெண்டாவது பெருக்கணும். ஓகே, அப்படி செய்து காட்டுங்க எனக்கு. அப்படி செய்யலாம். எஸ் சார், n சமன் 3, n சமன் 2. ஓகே, பாப்போம். மற்ற முடிக்கட்டும். சார் n சமன் 2, n சமன் 3. ஓகே, அப்ப பா இப்ப முதலாவது சமன்பாட்டை நாங்க மூன்றால பெருக்கணும்டா 2m 6m ஆகும், 3n 9n ஆகும், 13 39 ஆகும். அப்ப அது மூன்றாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாட்டை நாங்க ரெண்டால பெருக்கணும்டா, இந்த ரெண்டால பெருக்கணும்டா 3m 6m ஆகும், 5n 10n ஆகும், 21 42 ஆகும். அது விளங்கிச்சா? இப்ப இந்த மூன்றாவது நான்காவது சமன்பாட்டுல எம்மின் குணகம் 6 ரெண்டுலையும். ஆகவே நீங்க நாலாவது சமன்பாட்டில இருந்து மூன்றாவது சமன்பாட்டை கழித்தீங்கன்னா 6m அரை 6m 0, 10n மறை 9n, 10n மறை 9n வந்து 1n, 42 மறை 39 வந்து 3. ஆகவே எண்ணின் பெறுமதி 3. இந்த எண்ணின் பெறுமதி 3ஐ நீங்க முதலாவது சமன்பாட்டிலேயோ இரண்டாவது சமன்பாட்டிலேயோ அல்லது மூன்றாவது அல்லது நாலாவது சமன்பாட்டிலேயோ பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு எம்மின் பெறுமதி என்னன்னு கிடைக்கும். அப்ப நாங்க முதலாவதுல போட்டோம்னா எண் வந்து 3. இந்த 3 தர எண்ணுக்கு பதிலாக 3 போத்தீங்கன்னா 3 தர 3 9. 9 சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனீங்கன்னா மறை 9 ஆகும். ஆகவே 13 மறை 9 4, 2m சமன் 4. ஆகவே m சமன் 2 என்று விட வரும். விளங்கிச்சா? ஓகே, அப்ப உங்களுக்கு இப்ப ஒருங்கமை சமன்பாடு என்னன்னு தெரியும். ஒருங்கமை சமன்பாட்டுல 2 காரணிகள் தெரியா காரணிகள் இருந்தா அதன் பெறுமதியை எப்படி காண்றது தெரியும். நாங்க ஒரு உதாரணம் படிச்சோம். ஒரு கேள்வியில தெரியாத அந்த கமலாவிடமும் மாலாவிடமும் இருந்த பணத்தொகை தெரியாம, ஆனா அந்த கேள்வியில கொடுத்த உதாரணத்தின்படி எங்களுக்கு 2 ஒருங்கமை சமன்பாட்டை உருவாக்கி கமலாவிடமும் மாலாவிடமும் இருந்த பணத்தொகையை காணக்கூடியதா இருந்துச்சு. விளங்குச்சா? இது ஒரு முக்கியமான டாபிக் உண்ட ஓ லெவல்ஸுக்கு, ஒருங்கமை சமன்பாடு. சரியா? நல்லா விளங்கணும். நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோன ஹோம்ஒர்க் தருவேன், எல்லாரும் செய்யணும். சரியா? நீங்க தான் கஷ்டப்படுவீங்க உதாரணம் ஹோம்ஒர்க் செய்யாட்டி. அதபடியா நீங்க இது முக்கியமான டாபிக், நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி அந்த क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே சார். ஆல்ரைட். ஓகே, Thank you. Thank you, Thank sir. you, sir. Thank you, sir.